ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு இது நான் உங்கள் விஜே ஸ்பைடி. என்னடா தொண்டை ஒரு மாதிரி வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. அதாவது என் வாய்ஸ் ஏன் அப்படி இருக்குன்னா, நான் பார்த்துட்டு வந்து ரிவ்யூ கொடுக்க போகிற படம் அப்படி ஜனநாயகன் 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 மக்களுக்கு நல்ல. அதாவது நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி அவரோட ஃபஸ்ட்டு படமும் அதுதான், அவரோட லாஸ்ட்டு படமும் அதுதான். ஓகே, மிரட்டி தான் விட்டுருக்காங்க, நல்லா இருக்குது, பார்க்கலாம், ஒன் டைம் வாட்சபிள் தான். அதாவது விஜய் ரசிகர்களுக்கு ஓகே, மற்ற ஃபேன்ஸுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல, நல்லா தான் இருக்கும், பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தது ஒரு சில சீன்ஸ் இருக்குது. ஆனால் அந்த கை வெட்டுறது அந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி பிளர் பண்ணுற சீன்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதை நிறையனா ரொம்ப நிறைய சொல்ல முடியாது, கொஞ்சம் இருக்குது, ஓரளவுக்கு இருக்குது. படத்தோட ஒன்லைனர் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு வில்லன், அதாவது ஒரு நார்மலாக ஒரு போலீஸ்காரன் நல்லது செய்யலான்னு வந்தவன், மிரட்டிட்டு நல்லா தைரியமாக வந்தவன் ஒரு கட்சிக்காரனால இந்த மாதிரி மாறி அவன் போய் ஒரு பெரிய வில்லனாக மாதிரி திருப்பி கட்சிக்காரன் கூட சேர்ந்து வந்து இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஓட விட்டாரு அப்படின்றது தான் கதையே. இதுதான் மினி கதை, மினி 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 கதை. எப்படி சொல்கிறது, படம் சூப்பர் தாங்க, நல்லா தான் இருக்குது. டைட்டில் தான் சொல்லுது, டைட்டில் தான் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய், சி ஜோசப் விஜய். ஓகே, படம் சூப்பராக இருக்குது, நல்லா தான் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. போய் பார்த்துட்டேன், அடுத்த நாள் உடம்பு சரியில்லை, ரொம்ப இந்த வாய்ஸே எனக்கு வரல, ஒரு மாதிரி ரொம்ப தொண்டை கட்டிட்டு இருந்துச்சு. சரி, அதனால தான் வீடியோ போட முடியல. படம் சூப்பர், மிரட்டி விட்டுருக்காங்க. லாஸ்ட் அந்த ரோபோட் சீன்லாம் நல்லா தாங்க இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட் தான் நான் போன தேட்டரில் டம்மு டிம்முன்னு இருக்குது, ரொம்ப அதிகமாக வச்சு விட்டாங்க. ஓகே, படம் எப்படி சொல்ல போனாலும் ஓகே தான். என்ன இங்கே சில காமெடிஸ்லாம் ஃபஸ்ட்டு நான் எப்போவுமே எந்த படத்துக்கு போனாலும் டைட்டில் சரி, அந்த டைட்டில் நேம் டைட்டில்லாம் வரும்போது இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ரெடியாக இருப்போம். ஓகேவா, எப்போ வரும்னு தெரியாது டைட்டில். ஆனால் சில பேர் எப்படின்னா இப்போ லீக்கான படத்தை பார்த்துட்டாங்க, இவ்வளோ இருக்குது, பார்த்துட்டு இந்த சைடில் இந்த டைட்டில் வரப்போகுது, எடுக்கிறா வீடியோ அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் தயாராக இருக்காங்க, எல்லா ஃபோன் எடுத்து கையில் வச்சுருக்காங்க. இல்லை, நான் பார்க்கலான்னு தான் இருந்தேன், எனக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்கிறதுனால என்னாலையும் பார்க்க முடியல. அதனால சரி எல்லாம் இப்படி இருக்காது, நானும் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு எடுக்க ஒரு ஷாட் இப்படி எடுக்க ஆரம்பிச்சுன்னு நான் ரெண்டாவது ஷாட்டு ரெடியாக வரானுங்கிறேன், நம்மளும் ரெடி ஆகும்ன்ட்டு ரெண்டாவது ஷாட்டு அப்படி இப்படின்ட்டு இப்போ கச்சேரி பார்த்தேன் அப்படி இப்படின்ட்டு நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. தளபதி கச்சேரிலாம் சூப்பரு. ராவணன் மவுண்டா சீன் அந்த இன்டர்வல் பிளாக்லாம் பிரித்து விட்டாங்க. எப்படி சொல்கிறது, உண்மையாக நான் சொல்ல போனால் நான் ஹியூஜ் விஜய் ஃபேன் தான், எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். படம் வந்து எலெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்க. எலெக்ஷனை ஓட்டு போடக்கூடாது, ஓட்டு போட்டனா கையை வெட்டுருவேன்ற அந்த ஃபஸ்ட்டு ஷாட்லேருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பராக இருக்குது. படம் மிரட்டி விட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். இன்னொரு சீன் என்னென்னா, எப்படி சொல்கிறது, இந்த அந்த சாமி அந்த டான்ஸ்லாம் ஆடுவார் பாருங்க, அதெல்லாம் வந்து எப்படி சொல்ல, பிஜிஎம்மே அவ்வளோவா இல்லைன்னா கூட அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி மிரட்டலாக இருந்துச்சு. அதனால் வந்து என்னடான்ற மாதிரி பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து பிரகாஷ் ராஜ் அவங்கள சாப்பிட கூப்பிட்டு உட்காந்து பேசுவார், அப்போ ஒரு சீன் நடக்கும், அதெல்லாம் சும்மா அப்படியே வேறு லெவலில் இருக்கும். படம் போய் பார்க்கலாங்க. ஃபுல்லு எப்படி சொல்கிறது, அவன் அடுத்தவங்களாம் நிறைய ஸ்பாயிலர் சொல்லிகிட்டு இருப்பான், அதெல்லாம் கேட்காதீங்க, படம் ஓகே தான், நல்லா தான் இருக்குது. ஒரு 3 ஹவர்ஸ்ன்றது கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, என்னன்னு தெரியல. ஆனால் வந்து எப்படின்னா கொஞ்சம் சில சீன்ஸ்லாம் குறைக்கிற மாதிரிலாம் இல்லை, இதுதான் படம்ன்ற மாதிரி எடுத்திருக்காங்க. இதை தான் பார்த்தா தான் நம்மளுக்கு புரியும், இதை வந்து நம்ம குறைக்கவும் முடியாது. ஆனால் 3 மணி நேரம் பார்க்கணுன்றவங்க பார்க்கலாம். வேறு லெவல் தரமாக இருந்துச்சு, சம்பவம் பண்ணியிருக்காங்க உள்ள. வேறு என்ன சொல்கிறது, நம்ம ரேட்டிங்லாம் தர வேணாம், நம்மளுக்கு ரேட்டிங் தர அளவுக்கு நம்ம அவ்வளோ பெரிய இப்போ சேனலாக ஆகலை, நம்ம பண்ணுறது தான் வீடியோ பண்ணும். சூப்பராக இருக்குது படம், சூப்பராக இருக்குது. இப்போ கொன்ன கடவுளாயிடுவான், அவனை உயிர் தெழ முடியாத சிலுவையிலார். பாட்டெல்லாம் ஓகே, அவர் எப்போவுமே டான்ஸ்லாம் சும்மா தெரிக்க விட்டுருவார். போய் பார்க்கலாங்க, 3 மணி நேரம் ஜாலியாக பார்த்துட்டு வரலாம். நேற்று கூட ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பசங்க, எனக்கு தெரியல, ஃபுல்லாக இன்றைக்கி ஹவுஸ்ஃபுல் தான் போல இருக்குது, நாளைக்கும் ஹவுஸ்ஃபுல் தான். அப்படியே இந்த ஒரு வாரம் நல்லா ஓடிடும். அதுக்கப்புறம் பிராண்ட் நியூ டே வரப்போகுது, அந்த பிராண்ட் நியூ டேக்குள்ளே இவங்க ஒரு கலெக்ஷன் தூக்கிட்டாங்கன்னா ஓகே, படம் சூப்பராக ஓடிடும். மற்றபடி எப்படின்னு தான் தெரில, பார்ப்போம். இதில் வேறு இந்த வேன் விட்டு நம்ம அவங்க சைடில் கூப்பிட்டு இருக்காங்க, எல்லாம் நம்மளுக்கு வேணாம். ஆனால் ஓட்ட அவனுங்க வந்து ஜனநாயகன் பார்த்தா அவனுக்கு முட்டாள் யாரா நீங்களாம். சரி பார்ப்போம்.
சரி ஓகே, உங்களை வந்து நெக்ஸ்ட் மூவி ரிவ்யூவில் வந்து நான் பார்க்குறேன். ஓகே பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பண்ணுறோம். I am coming.